வணக்கம் மக்களே. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க களைக்கொல்லியை வந்து எப்படி நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது அப்படின்ற ஒரு டீட்டெயில் நீங்கள் கேட்டிருந்தீங்க. இங்கே பாருங்கள், செடியை சுற்றி அடிக்கணும். செடிக்கு பக்கத்தில் இல்லை செடிக்கு மேலே நம்ம அடிச்சிடக்கூடாதுங்க. அது ரொம்ப கவனமாக நீங்கள் பார்க்கணுங்க. இங்கே பாருங்கள், எங்கெல்லாம் பில் இருக்குது. இப்போ பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ காலையில் மேன் பவர் வச்சு நம்ம எல்லாமே வந்து பில் எடுத்துதுங்க. இது எல்லாமே நம்ம பில் இப்போ காலையில் மேன் பவர் வச்சு நம்ம எடுத்துதுங்க. செடிக்கு பக்கத்தில் மட்டும் நம்ம எடுத்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், செடிக்கு பக்கத்தில் மட்டும் நம்ம எடுத்தாச்சு. செடிக்கு பக்கத்தில் எல்லாமே எடுத்துட்டோம்னா இங்கே பாருங்கள், உரம் நாங்கள் வச்சது அடியில் வச்சு உரங்க. இங்கே பாருங்கள், அடி வச்சு உரம். இது வந்து களைக்கொல்லி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டுருக்குங்க. ஏன்னா இப்போ நம்ம மொத்த தோட்டமும் வந்து நம்ம வந்து களை எடுக்கிறதுக்கு மேன் பவர் வச்சுருந்தாங்க. நம்மளால் முடியாதுங்க. இந்த மேன் பவர் காஸ்ட் வந்து ரொம்ப ஹெவியாக போயிடுங்க, ரொம்ப சிரமமாயிடுங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் புது அரும்புங்க. நம்ம தோட்டில் வந்துருக்கிற அரும்புகள். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மேலே வந்து கிள்ளி விட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்னு சொல்ல பாருங்கள். பாருங்கள், இதெல்லாம் புது அரும்புங்க. இங்கே பாருங்கள், இதுவும் புது அரும்புங்க. இப்போ நம்ம நல்லா இப்படி வந்து நம்ம செடிக்கு மேலே களைகளுக்கு மேலே நம்ம ஒன்றே களைக்குள்ளே நம்ம அடிக்கும்போதுங்க மண்ணுக்கு பாதிப்பு இல்லைங்க. செடிக்கும் நம்ம மல்லி செடிக்கும் எந்த பாதிப்பும் வந்துடாதுங்க. இது வந்து 16 லிட்ரு டேங்க்குங்க. ஏன்னா பெரிய மிஷின்லாம் வச்சு நம்ம